வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு பேசப்படாத தகவல்கள், மீடியாக்களில் தடை செய்யப்பட்ட அரசியல் செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத வரிசையாக பார்க்கலாம். முதலாவதா நம்ம அறிவாலயத்து சோர்ஸ் ஒரு முக்கியமான தகவலை நேற்று மதியமே சொன்னாங்க. இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குதே, தேர்தல் நேரத்தில் இப்படியெல்லாம் நடக்குமா? திமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குமே, என்ன செய்ய போறாங்கன்னு அந்த செய்தியை உறுதிப்படுத்த பல தரப்பையும் தொடர்பு கொண்டோம். அறிவாலயத்தில் பஞ்சாயத்து நடந்தது உண்மைதான்னு நமக்கு தெரிய வந்துச்சு. தமிழகம் முழுக்கவே பாலியல் வன்கொடுமை பிரச்சனைகள் இருக்கும்போது திமுக தலைமை ஆபீஸ்லயே இந்த நிலைமையானு நமக்கு அதிர்ச்சியாக தான் இருந்தது. மறுபடியும் அறிவாலயத்து சோர்ஸை தொடர்பு கொள்ளும் போதுதான் கூடுதலா பல தகவல்களை நம்ம கிட்ட சொன்னாங்க. தேர்தல் நேரத்துல திமுக மாநில நிர்வாகியோட பதவி பறிக்கப்பட்டதோட பின்னணி என்ன, திமுக கூட்டணியில அதிருப்தியில இருக்கும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக நிலைமை என்ன ஆகும், செந்தில் பாலாஜி, KN நேரு மோதல் இப்போ எப்படி இருக்கு, இப்படி பல்வேறு தகவல்களை பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அறிவாலயத்து பஞ்சாயத்துல என்ன நடந்ததுன்னு நம்ம சோர்ஸ் மட்டும் இல்லாம பல மீடியாக்களுடைய மூத்த செய்தியாளர்களும், குறிப்பா திமுக சீனியர் நிர்வாகிகள் 2 பேரும் முக்கியமான தகவல்களை சொன்னாங்க. திமுகவில் தேர்தல் நேரத்துல மாநில மாணவர் அணி செயலாளரை நீக்கிட்டாங்க. இன்னும் ஒரு மாசத்துல தேர்தலை சந்திக்க போற திமுகவுக்கு இது மிகப்பெரிய அடியா இருக்குமேன்னு நம்ம கேட்டோம். மீதி விவரங்களை எல்லாம் திமுக சீனியர் நிர்வாகியே நம்ம கிட்ட ஆதங்கமா கொட்ட ஆரம்பிச்சாரு. அதாவது புதுசா கட்சியில சேர்ந்தா அவங்களுக்கு முதல் 10 வருஷத்துக்கு இணை பொறுப்பு, துணை பொறுப்பு தான் கொடுப்பாங்க. தொடர்ந்து 10 வருஷம் கட்சிக்காக உழைச்ச பிறகுதான் அவங்க மாநில பொறுப்புக்கே வர முடியும். ஆனா செந்தில் பாலாஜி விஷயத்துல எல்லாமே தலைகீழா நடந்துச்சு. அப்பவே திமுக தலைமை கிட்ட சொன்னோம், கேட்கல. இப்போ கட்சிக்கு இவ்வளோ பெரிய கெட்ட பெயரை உண்டாக்கிட்டாங்கன்னு சொன்னாரு. அப்படி என்ன ஊழல் செஞ்சாங்கன்னு கேட்டோம். ஊழல் செய்யறது சகஜம்தான், அது பிரச்சனை இல்லை, கமிஷன் மட்டும் வாங்குவாங்க. ஆனா செந்தில் பாலாஜிக்கு மேற்கு மண்டல பொறுப்பாளர் போஸ்டிங் கொடுத்தாங்க. அவர் சொல்ற ஆளுகளுக்கு தான் எல்லா மாவட்ட செயலாளர் போஸ்டிங்கும் கிடைச்சது. மேயர், MP கூட ஆனாங்க. அப்படித்தான் நாம் தமிழர் கட்சியில இருந்து செந்தில் பாலாஜி கூட்டிட்டு வந்த ராஜீவ் காந்திக்கு மாநில மாணவர் அணி போஸ்டிங்கை தூக்கி கொடுத்தாங்க. இப்போ மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போதே திமுக சீனியர் கண் கலங்கிட்டாருங்க. சரி, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பொறுமையா கேட்டோம். வருமானத்துக்காக பெயிண்ட் கான்ட்ராக்ட் பினாமி பேர்ல கொடுத்தாங்க. பிங்க் கலர் பெயிண்ட் மட்டும் இல்லாம எல்லா பஸ்லையும் அவங்க வருமானம் பார்க்கறதுக்காக கலரை மாத்தினாங்க. சரி, ஆளுங்கட்சி வருமானத்துக்காக கான்ட்ராக்ட் கொடுக்கறாங்கன்னு பொறுத்துக்கிட்டோம். இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே தலைமை சரியில்லை, எதையும் கண்டுக்கலன்னு மறுபடியும் கோபமா பேசினாரு திமுக சீனியர். டீ குடிக்கும் போதே அவரோட ஆத்திரமும் நமக்கு தெரிஞ்சுது. பஞ்சாயத்து என்னன்னு மெதுவா சொல்ல தொடங்கினாரு. கட்சி கூட்டம் தொடர்பா ஆலோசனைகள் போடுவாங்க. வாட்ஸ்அப்ல தான் எல்லாமே நடக்கும். பெண் நிர்வாகிகள் யாராவது கருத்து சொன்னாங்கன்னா அவர் மட்டும் ஆர்டின் சிம்பல் போடுவாரு. மற்றவங்க தம்ஸ் அப் போட்டிருப்பாங்க. நல்ல கருத்துக்காக ஹார்டின் விடுறாருன்னு பார்த்தா குரூப்ல ஹார்டின் விட்ட பெண் நிர்வாகிகளுக்கு தனியா பிரைவேட் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. வெளியூர்ல போராட்டத்துக்கு போன இடத்துல ஒரே ஹோட்டல்ல ரூம் போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. மற்றவங்க அனுமதியே இல்லாம திடீர்னு நேரங்கெட்ட நேரத்துல மற்றவங்க ரூம்ல போய் கொஞ்சம் பேசணும்னு டார்ச்சர் கொடுத்திருக்காரு. கட்சிக்குள்ள நடந்த இந்த பிரச்சனைகள் மதுரையில தான் முதலா வெளியில வந்திருக்கு. கனிமொழி MP மூலமா தலைமைக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா அரசியல் பொறாமையில அப்படி சொல்றாங்கன்னு கண்டுக்காம விட்டுருக்காங்க. ஆனா கோயம்புத்தூர் MLAவா இப்பவே மக்கள் கொண்டாடுறதா சொல்றாங்களேன்னு கேட்டோம். ஆமா, உண்மைதான். கோயம்புத்தூர் செந்தில் பாலாஜி வீட்டு பக்கத்திலேயே குனியமுத்தூர் ஏரியாவில் ஒரு வீடு பார்த்து கொடுத்தாரு. ஆனா இந்த மாநில நிர்வாகி அந்த வீட்டில் தங்குறதே கிடையாது. லைஃபை என்ஜாய் பண்ணுவோன்னு கூட இருக்கிறவங்களையும் கெடுத்து வச்சிருக்கான் புறம்போக்குன்னு ரொம்ப கோபமானாரு அந்த திமுக நிர்வாகி. என்னங்க மரியாதை இல்லாம பேசுறீங்கன்னு நாமளும் ஆறுதல் சொன்னோம். இந்த கட்சிக்காக எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு உழைச்சாங்க, பதவி கிடைக்காம காத்திருக்காங்க. கோயம்புத்தூர் வேட்பாளர்னு வெளியூர்காரங்களை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருந்த கட்சியையும் மொத்தமா காலி பண்ணிட்டாங்கன்னு சொன்னாரு. இப்படியெல்லாம் நடக்குமான்னு நம்ம மீடியா நண்பர்கள்ட்ட பேச்சு கொடுத்தோம். அவங்க சொன்ன தகவல் இன்னும் அதிர்ச்சியா இருந்துச்சு. அதாவது மீடியாவில் இருக்கும் பெண்கள் நிகழ்ச்சிக்காக பேசும்போது தேவையில்லாமல் ரொம்ப நேரம் பேசுறது, மீடியா பெண்களின் ஸ்டேட்டஸில் போய் ஹார்டின் விடுறதுன்னு சேட்டை பண்ணியிருக்காரு மாநில நிர்வாகி. இது எல்லாமே சேர்ந்து தான் மாநில நிர்வாகியாக இருந்தாலும் தேர்தல் நேரமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு பதவியை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்லி முடிச்சாங்க. செந்தில் பாலாஜி கொண்டு வந்த ஆளுங்க மொத்தமாக கட்சியை காலி பண்ணிடுவாங்கன்னு நேரு சொல்லியிருக்காரு. கனிமொழியும் அதே விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருந்ததால திருச்சியில் நடந்த திமுக மாநாட்டில் செந்தில் பாலாஜியை மேடையில் ஓரமாக உட்கார வச்சுட்டாங்களாம்.
நேருவுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் மறைமுகமாக நடந்த மோதல் வெளிப்படையாக வெடிச்சிருக்கு. அதாவது செந்தில் பாலாஜி பற்றி நேருவை பற்றி செந்தில் பாலாஜியும் அமலாக்கத்துறைக்கு போட்டு கொடுக்குற அளவுக்கு சண்டை முத்தி போயிருக்குதான். அதில் ஒரு சம்பவம் தான் பாலியல் புகாரில் மாநில நிர்வாகி நீக்கம்னு சொல்கிறாங்க மூத்த செய்தியாளர்கள். சரி, கூட்டணி நிலவரம்லாம் எப்படி இருக்குன்னு சீனியர் ரிப்போர்ட்டர் கொடுத்த தகவல்களை நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் டீம் கிட்ட கொடுத்தோம். தேமுதிக காங்கிரஸ் 2 பேருக்குமே அவ்வளோ தொகுதிகள் கொடுத்துருக்க கூடாதுன்னு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களும் விசிக மதிமுக கட்சியும் திமுக மேலே கோபத்தில் இருக்காங்க. ஆனால் திமுக தோக்கிற தொகுதி கொடுத்தாலும் செலவுக்கு அதிகமாக கொடுப்பாங்கன்னு வாங்கிக்கலாம்னு திமுக கூட்டணி கட்சிகள் சமாதானம் அடைஞ்சதா சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்தில் எல்லாமே முடிவுக்கு வரும்னு சொல்கிறாங்க நம்ம சோர்ஸ். ஏற்கனவே திமுக வேட்பாளர் தேர்வில் சபரீசன், கனிமொழி, உதயநிதி தனித்தனியாக பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கும்போது கூட்டணி பஞ்சாயத்தும் இருக்கிறதால தேர்தல் தள்ளி போனா நல்லதுன்னு திமுக நினைக்கிறாங்களாம். ஈரான் அமெரிக்கா சம்பவத்தை வச்சு மக்கள் மத்தியில தேவையில்லாத வதந்திகளையும் அவங்களே கிளப்பி விடுறாங்களாம். நன்றி நண்பர்களே. மேலும் பல செய்திகளோட அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.